இந்த உலகத்தையே வந்து ஜெயிக்கணும், இந்த உலகத்தையே உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நீ யாரையுமே திரும்பி பார்க்காத அப்படின்ட்டு ஹிட்லர் சொல்லியிருப்பார். அது மாதிரி தான் நாம் வந்து நிறையா நேரத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம். நமக்கு வாழ்க்கையில் நிறையா காலம் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்போம். அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காது. அதுக்காக நாம் வந்து எப்பொழுதுமே வந்து மனசோர்வு வந்து அடைஞ்சிடக்கூடாது. போராடணும். நம்ம தேர்வுக்காக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம், போராடிக்கிட்டு இருப்போம். ஒரு கேமுக்காக நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கிட்டு இருப்போம், மொத்தமாக ரெடி பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்குண்டான ரிசல்ட் வராது. அதுக்காக நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இது வள்ளுவப்பத்தை வந்து அழகாக சொல்கிறாரு. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இந்த உலகத்தையே நீ அடைய போகிற அப்படின்னா அதுக்கு உண்டான நேரத்தை நீ கொடுத்து காத்துக்கிட்டு இருக்கணுமா. அந்த காத்திருக்கிறதான் வந்து இந்த உலகத்தையே வந்து உன் காலுக்கடியை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் மனம் தளராமல் உங்கள் இலக்கை நோக்கி முயற்சி எடுத்து ஓடிக்கிட்டே இருங்க. உங்களால் முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. மனம் மட்டும் தளர்ந்துடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து முயற்சி எடுத்த வந்து தோற்றதா சரித்திரமே கிடையாது. அவன் ஏதாவது ஒரு வகையில் வந்து அவன் வெற்றி அடைவான். உங்களோட முயற்சி தான் இந்த இடத்துல முக்கியம். முடிவு வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த முடிவு வந்து அது நடக்க வேண்டிய நேரத்தில் அது கண்டிப்பாக அது நடக்கும். இறைவன்கிட்ட போட்டுட்டு உங்களோட டியூட்டி என்ன, உங்களுக்கு கொடுத்த கடமை என்ன அப்படின்ட்டு அதை நீங்கள் ரிப்பீட்டடாக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ரிசல்ட், உங்களுக்கு உண்டான வெற்றி வந்து உங்களை தேடி வரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. அந்த ஊக்கம் எவன்கிட்ட இருக்கோ அந்த வெற்றி தேடி வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்குமா. அந்த விடாமுயற்சி தான் வந்து விஸ்வரூப வெற்றி. அந்த விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார். அப்படின்னா அந்த கேட்கணும், கேட்டா தான் கிடைக்கும், தட்டினா தான் திறக்கும். அது மாதிரி நீ முயற்சி எடுத்தா தான் உனக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல எளிமையா வந்து எதுவுமே கிடைக்காது. ஒரு சாதிச்சவங்க அனைத்து மனிதர்களுமே வந்து ஆரம்பத்தில் வந்து நிறையா டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து அவங்களோட முயற்சி தோல்வியாயிருக்கு. ஆனால் இருந்தாலும் மனம் தளராமல், மனம் கலங்காமல், தன் நிலை மாறாமல் இருந்தனால தான் அவங்கள வந்து மிகப்பெரிய சாதனை அவங்களால இந்த உலகத்தில் வந்து அடைய முடிஞ்சது. அது ஒரே ஃபார்முலா தான். நீங்கள் 1000 புத்தகம் படிங்க, 1000 புத்தகத்திலையும் சொல்கிற ஒரே கருத்து என்ன அப்படின்னா, அந்த மனசை கட்டுப்படுத்துகிற உண்டான நிலைமை, அந்த மைண்ட் செட்டு, அதே மாதிரி கன்சிஸ்டன்சி, அந்த தொடர் முயற்சி தான், விடாமுயற்சி தொடர் முயற்சி தான் வந்து எந்த ஒரு மிகப்பெரிய செயலியை வந்து வெற்றியில் கொண்டு வந்து விடும். அதை நம்ம வந்து விடாமல் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து அதான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காம எப்படி போகும். முயற்சி எடுக்கும் பொழுது, தொடர் முயற்சியில் இருக்கும் பொழுது அது எப்படி கிடைக்காம போகும்? துன்பதற்கே துன்பம் கொடுக்க வேண்டும். அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க, துன்பத்திற்கே துன்பம் கொடுண்டு இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். அப்படின்னா துன்பத்திற்கே துன்பம் கொடு. என்னடா இவன் இவ்வளோ தோல்வியை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், அப்போ கூட இவன் மனம் தளராமல் போராடிக்கிட்டே இருக்கானே, மிகப்பெரிய போராளியா இருப்பானோ அப்படின்ட்டு அந்த நம்மளை தோக்கடிக்கிற அந்த ஊழ் இருக்குல்ல, அந்த விதியை வந்து நம்மளோட புறமுதை காட்டிட்டு ஓடிடுமா. ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உணைற்றுபவர். தாளாமல் முயற்சி பண்றான் பாரு, அந்த விதியை அவன் புறமுதையை காட்டி ஓடிடுமா இவனை பார்த்து. அந்த அளவுக்கு நம்ம வலிமையா இருக்கணும். எதுல? முயற்சி எடுக்கிறதுல. முயற்சி எடுத்து போராடுங்க. இந்த உலகத்துல முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. முயற்சி மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்கும். முடிவு வந்து நமக்கு தேவையில்லை. ஓடு ஓடு ஓடு. நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அன்புடன்.